இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராக் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கப்பாக்கம், சென்னை 6,34,000. தொடர்ச்சியா நீங்க வந்து அவர் எப்ப கேட்டாலும் என்ன சொல்றாருன்னா எஸ்சி சார் அப்படிதான் பேசுவாரு. ஆனா அவர் வந்து நீங்க வந்து மரியாதைலாம் பேசுறீங்க. ஆனா அவர் மட்டும் உங்களை வந்து வாங்க போங்க பேசுறாரு. அப்படியா? கரெக்டா இருக்கு சார். நான் இப்போ நான் ஏதாவது அண்ணாமலை உரிமையில பேசவே இல்லையே. நான் பேசுன ஏதாவது மரியாதை குறைச்சலா இருக்கா? இல்ல சார். அண்ணா இல்லை, எப்பவும் பேசுவேன். அவர் எப்பவுமே வந்து அண்ணாமலையே நான் பேசவே இல்லை. அண்ணாமலை சொன்னாரு இந்த பரம்பரையை பற்றியெல்லாம் எங்ககிட்ட பேச வேணான்னு. அப்போ சொன்னேன் எனக்கு பரம்பரை இருக்குது, நான் பேசுவேன். பரம்பரை இல்லாதவன் வருத்தப்பட வேணான்னு ஆரம்பித்தேன். யார் ஆரம்பிச்சது? என்னை வந்து சுரண்டாத வரைக்கும் நான் பேசாமல் தானே இருந்தேன். நான் எனக்கு என்ன, அண்ணாமலை வந்தால் என்ன, வேற யார் வந்தால் எனக்கு என்ன. என்னை ஒரு இடத்துல மதிக்கலைன்னா அந்த இடத்துக்கு போக மாட்டேன். ஏன் ஒரு ஓட்டு தான் கட்சிக்கு தேவை. ஒரு ஓட்டுனால தோத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 10 ஓட்டுனால தோத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அந்த அறிவு ஓட்டு வாங்குறவனுக்கு இருக்கணும், எனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். யாருமே வேணாம், நீ வேணாம், நீ வேணாம், நீ வேணாம், நீ வேணான்னா அனாதையாக தான் நிற்கணும். இதில் என்ன மரியாதை என்ன இருக்கு? எனக்கு என்ன, நான் ஏதோ ஒரு ஆடு படம் போட்டால் உடனே கோச்சிக்கிறாங்க. ஐயோ என் தலைவர் நான் எங்க சொன்னேங்க? அப்போ என்ன ஆடுக்கு இன்டர்நேஷனல் காப்பிரைட் வாங்கி வச்சிருக்காரு அண்ணாமலை? எனக்கு புரியவே இல்லை. நாய் சேகர்னு சொல்கிறாங்க, யாரோ நாய் சேகரை சொல்கிறாங்க. எஸ்வி சேகர்னு சொன்னாதான் நான் கோச்சிக்கணும், அவ்வளோதானே. இது வந்து எப்படின்னா ஒரு சின்ன மனப்பிழர்வு. அது எது சொன்னாலும் தன்னை தான் சொல்கிறோம், யார் பேசினாலும் நம்மளை தான் பேசுகிறாங்க. இது ஒரு பைத்தியக்காரத்தனமான விஷயம். அது என்னன்னா முதிர்ச்சியின்மை. தமிழ்நாட்டில் மக்களுக்கு யார் என்ன தேவைகளை செய்கிறாங்களோ அவர்களுக்கு உண்டான மரியாதை மக்கள் கொடுப்பார்கள் ஓட்டுக்கள் மூலமாக. அரசியல் நாகரிகம் நீ வா போ கச்சாமுச்சான்னு பேசுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். யாராக இருந்தாலுமே, நான் வந்து அதிமுகவில் இருந்த போது கூட கலைஞர் கருணாநிதி அவர்களே தான் நான் சொன்னேன். என்ன வெறும் கருணாநிதின்னு சொன்னாங்க, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னை விட வயதில் பெரியவர். நான் எதுக்கு, நம்ம ஒரு பாலிசியில் ஒரு பிரச்சனையை மட்டும்தான் பேசணும், தனிப்பட்ட நபரை பேசக்கூடிய இது எனக்கு கிடையாது. அண்ணாமலையை கேவலமாக பேசிய எஸ்வி சேகர் போடுவான், அண்ணா போடுவீங்களா? அப்போதான் கேட்டால் அப்போதாங்க பார்ப்பாங்க அப்படிங்க. நான் எதுக்கு பேசணும்? யாரையும் கேவலமாக பேசணும். ஆனால் தகுதி இல்லாதவர்கள் எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த இடம் தகுதி இல்லாத இடமாக மாறிடும். ஏதோ கடவுளுடைய அருளாலையும் பொதுமக்கள் வேண்டுகோளுக்கு இணங்கவும் எல்லாருடைய பிரேயர்னாலையும் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய மேற்படிப்புக்காக லண்டன் போகிறத நான் ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அது 3 மாதம் இல்லாமல் ஒரு 3-4 வருஷமாக படித்து அவர் சிறப்பாக அங்கேயே செட்டில் ஆகி அவர் வாழ்க்கை சிறப்பாக அமையணும். அவர் தமிழக அரசியலுக்கு வராத வரைக்கும் தமிழக அரசியல் சிறப்பாக இருக்குங்கிறது என்ன. சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுஷ் ரெட் கார்டு விஷயம் வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. ஆனால் வந்து தனுஷை வந்து அழுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. ரஜினி சார் தான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்றாருன்னு சொல்லிட்டு சார், உலகத்துல யாரும் யாரையும் அழிக்கவே முடியாது சார். நல்லா தெரிஞ்சுக்காங்க, யாரும் யாரையும் வாழ வைக்க முடியாது, எல்லாம் இறைவன் தான். தனுஷ் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு நல்ல நடிகர். அண்ட் இப்போ வந்து 2வது படம் மூலமாக ஒரு சிறந்த டைரக்டராகவும் ப்ரூவ் பண்ணிட்டார். அதனால வந்து ஒரு சில பேருக்கு வந்து இன்னைக்கு ஹாலிவுட் படத்தில் தனுஷை கூப்பிட்டு நடிக்க சொல்கிறாங்க. இப்போ வந்து அவெஞ்சர்ஸ்லேயே ஏதோ ஒரு படத்தில் கூப்பிட்றாங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு பெருமைன்னா நினைக்கணும். தவிர வந்து தனுஷோடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கிற விஷயத்தை தொழில்முறையாக யாராவது கொண்டு வந்தால் அது தவறு. அண்ட் ரஜினியும் அப்படி போய் விழுந்து பிராண்டி அவனை அப்படியே அழிச்சிடணும், அவனை ஒழிச்சிடணும் அந்த மாதிரி நினைக்கிறவே இல்லை. எனக்கு ரஜினியை 1976 75 தெரியும். நினைத்தாலே இனிக்கும், அதுக்கு முன்னாடி அபூர்வ ராகங்கள்லேருந்து தெரியும். ரஜினியை முதல்ல என்னுடைய ஸ்டூடியோவுக்கு என் ஸ்கூட்டரில் அழிச்சிட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணி விவித் பாரதியில் போட்டவன் நான் தான். ஸோ ரஜினி அப்படிப்பட்ட அந்த கெட்ட புத்தி உடையவர் கிடையாது. அவரே கடவுள் தான் நம்பர். இப்போ நானே இப்போ சொல்கிறேனே, அண்ணாமலை எப்படியாவது அழிஞ்சு போயின்னுட்டு நான் என்ன யாகமாக நான் வளர்க்குவேன்? செய்ய மாட்டேன். கடவுள் பாதுவார் அப்படின்ட்டு விட்டுருவேன். எனக்கு அரசியல் வந்து சம்பாதிக்கிற இடம் இல்லை. அதனால என்ன ஒரு கட்சி விட்டுட்டாக்க நஷ்டம் கட்சிக்கு தானே தவிர எனக்கு இல்லை, அவ்வளோதான். அப்புறம் நான் ஏன் கோவப்படணும்னு சொல்லுங்க. என்னுடைய 7000வது நாடக விழா வருது. என்னுடைய நாடக பிரியாவுடைய 50வது ஆண்டு இது.
நாடகப்பிரியா நாடக குழுவுடைய பொன்விழா ஆண்டு 7000 நாடகம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னுடைய 3000வது நாடகத்தை வந்து அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா வந்தாங்க. 3500வது நாடகம் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அப்போ மூப்பனார் வந்தாங்க. அப்புறம் 5000வது நாடகத்துக்கு அந்த ஜெயலலிதா அவங்க வரேன்னு சொல்லிட்டு வரல. ஆனால் அந்த சாவணியை ரிலீஸ் பண்ணாங்க. 5600வது நாடக விழாவில் வந்து அன்றைய முதல்வர் கலைஞரும் துணை முதல்வர் ஸ்டாலினும் வந்தாங்க. என்னுடைய 7000வது நாடக விழா நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வரும் வந்தால் ரொம்ப சந்தோஷம்.